Hello friends, welcome to ASJ CREATION. So நீங்க நம்ம வீடியோல நீங்க வந்து ஒரு லாங் டிரைவ் பண்றதா இருந்தீங்கனாக்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ் ஆகும். எனக்கு நம்ம எப்படி டோலை அவாய்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அத பாத்தீங்கனாக்க நீங்க வந்து ஒரு ரொம்ப லாங் டிரைவ் பண்றீங்கனாக்க கண்டிப்பா டோல் அமௌண்ட் ஃபீஸ் கட்டுவீங்க. சோ அத வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிட்டு டோல்ல வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணாம இனி நம்ம ஃப்ரீயா போறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாக்க நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது எப்படி பார்க்குறதுனாக்கா நீங்கள் வந்து கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ மேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் விழுப்புரத்துலேருந்து கன்னியாகுமரி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 540 கிலோமீட்டர் வருது. 8 மணி நேரம் 15 நிமிஷம். ஸோ 8.25 மணி நேரம் நம்மளுக்கு ட்ராவலிங் ஹவர்ஸ் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்லா டோல்கேட்ஸும் நம்மளுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த டோல் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவாய்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அவாய்டில் போய்ட்டு ஸோ வந்து நான் டோல் இதை கிளிக் பண்ணோன்னே ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மேப் வந்து ரீலோட் ஆகும். ஸோ ரீலோட் ஆகி ஸோ 540ன்றது 572 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 540 572 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஆனால் இந்த 20 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டோலை எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்துலேருந்து திருச்சிக்கு இருந்தாலும் நீங்கள் திருச்சி போய் தான் போகணும். ஸோ விழுப்புரத்துலேருந்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டோல் பார்த்தீங்கன்னாக்கா 140 ரூபா. ஸோ நார்மலாக நீங்கள் 140 ரூபா பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி போனீங்கன்னாக்கா மொத்தம் 6 டோல்கேட் இருக்குது. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 379 கிலோமீட்ரு, 5 மணி நேரம் ட்ராவலு. ஸோ டோலில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 465 ரூபா. ஸோ 450 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 140 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 600 ரூபா வந்து நீங்கள் டோலுக்கே பே பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த 600 ரூபாயில் 300 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டீசல் போட்டாலும் ஸோ இந்த 20 கிலோமீட்டரை அழகாக நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடலாம். உங்களுக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் இன்னொரு ட்ரிக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் எதாவது செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளோட மேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஸோ உங்கள் டைம் லைன்னு இருக்கும் பாருங்கள். இந்த டைம் லைனுன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டைம் லைன் ஓப்பன் ஆகிடும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு டைம் லைன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் லைனில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இயர், மந்த், டேட்டு. ஸோ நீங்கள் வந்து இமெயில் ஓப்பன் பண்ணதுலேருந்து நீங்கள் எங்கெங்கே போனீங்கன்றது வந்து இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸோ இப்போ நான் வந்து இயர் கொடுக்குறேன், 2017 கொடுத்துட்றேன். ஸோ 2017 இந்த டைமுக்கு வந்து நான் இப்போது 2017 ஜனவரி, டேட் வந்து ஒரு 20ஆம் தேதி கொடுக்குறேன். ஸோ அந்த டேட்டில் வந்து நான் எங்கே இருந்தேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ எங்கள் ஊரில் இருந்து திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையிலேருந்து ஸோ நான் படிக்கிற காலேஜ் வேட்டாளம் ஸோ இங்கே வந்துருக்கன்றத அழகாக காமிக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இமெயில் க்ரியேட் பண்ணதுலேருந்து இதுவரையும் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சும்மா ஒரு டிப்ஸுக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.